பாசிட்டிவ் வைப் வித் ஜெஃப்ரி. அப்படி இருக்கும் பொழுது அன்எக்ஸ்பெக்டடா ஜெஃப்ரிக்கு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தர், அவன் அவன் அதிக நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தர், அவங்க டப்புன்னு ஒரு மாதிரி ஒன்று சொன்னது அங்க இருக்கிற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதுதான் ஒரு மேஜர் ரீசன். பட் என்ன ஏது அப்படின்ற கண்டென்ட்லாம் வேணாம். ஓகே சார். ஓகே, நம்ம ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணலாம். என்ன நிறைய வினோத் சாம் எலிப்ஸ் வந்து ரொம்ப நேரமா இருக்காங்க. ஓ இதோ இருக்காரு, பேசுங்க. இருக்காது, அவர் பேசிட்டோம். ஓகே ஓகே. ஹலோ ரவி சார், கேக்குதுங்களா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் வீக்லாம் நீங்க ஆடுறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் உங்களோட கேம். அந்த நாமினேஷன் வச்சுலாம் விளையாடுறதப்போ என்னடா இந்த மனுஷன் இவர் தான் டைட்டில் வின்னர்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் வாரமே உங்களுக்கு தான் நான் ஃபுல்லாவே ஓட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் வாரம் ஃபுல்லாவே உங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஆனா நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க, 5 சீசனா ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. எப்பயுமே 50 நாளுக்கு அப்புறம் தான் உங்களோட வின்னரை சூஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமா சூஸ் பண்ணிட்டீங்களா? இது மட்டும் தான் என் கேள்வி சார். நான் அது வரைக்கும் ரிவ்யூவரா தான் சார் இருந்தேன். இந்த தடவை தான் கண்டஸ்டன்ட். ரிவ்யூவரா இருக்கும் போதே ஒரு 30லேருந்து 50 நாள்ல ஒருத்தனை ரிலேட்டபிளி கனெக்ட் பண்ண முடியும் போது, நான் போன 24 மணி நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு பிளேயர் என்ன பண்றான்னு பார்க்க மாட்டேனா? இந்த வீட்டுல 100 நாள் இருக்கணும்னா என்னவா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும் பொழுது, இந்த வீட்டுல 100 நாள் அதையும் தாண்டின ஒருத்தனோட பவரை பார்த்தேன். அவன் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தான்றது அடுத்த 5 நாள் அவனுடைய செயல்பாடுகள், வேலைகள் பார்க்கும் பொழுது முடிவா தெரிஞ்சு போச்சு. இவன் ஒருத்தனால தான் வர முடியும், வேற யாராலையும் அவ்வளவு ஈஸியா வர முடியாதுன்றது. தேங்க்யூ சார். உங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சார் முதல்ல நீங்க எல்லாருமே என்னுடைய 2வது என்ட்ரிய கேம்னு நினைச்சே பார்க்காதீங்க சார். என்னையே எனக்கு கேம்னு நம்ப வச்சு முதல் தடவை என்ன பிராங்க்னு நம்ப வச்சாங்க. 2வது தடவை என்ன பிராங்கா கூட்டிட்டு போய் பிராங்க் பண்ணிட்டாங்க. 2வது தடவை சொல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி ஆனீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நைட் கேம் பண்ணீங்க இல்லீங்களா, நாமினேஷன் கேம். வீடு சூஸ் பண்றப்பயே நீங்க ஒரு நாமினேஷன் கேம் போட்டீங்க இல்லீங்களா, நாமினேஷன் கொடுப்பீங்களா, நாங்க அப்பதான் அந்த சைடு எடுப்போம்னு. அந்த கேம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு சார். நீங்க மட்டும் ஒரு 2 வாரம் உள்ள இருந்திருந்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சார். நீங்க எவிக்ட் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். இது வந்து ஒரு ஒரு படத்துல ரஜினிகாந்த் சார் அந்த தெனாலிராமன் கதை சினிமா, வீரம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கட்டும், விவேகம் நமக்கு ரிவ்யூ தான் கிரவுண்டு, நம்ம அந்த கிரவுண்டுக்கே போயிடுவோம். என்னால என்ன முடியுதோ அதை என் உடம்புக்கு வச்சு என்ன செய்ய முடியுதோ அதான் ஹானஸ்டா சின்சியரா. அதுக்கு என்னவோ நான் சார் முதல்ல போகும்போதும் சரி, 2வது போகும்போதும் சரி, என் மேட்ரு ஒண்ணுதான். நான் அந்த சேனலுக்கோ இல்ல ஹாட் ஸ்டாருக்கோ டெய்லி நான் 2 லட்ச ரூபா கொடுக்குறேன். என்னைய ப்ரோமோலையும் மெயின் கண்டென்ட்டாவும் போடுங்கன்னா போட மாட்டாங்க. இப்ப போட்டாங்க எனக்கு தேவையே தவிர ட்விட்டர்ல திட்டுறாங்க, ஸ்பேஸ்ல கழுவி ஊத்துறாங்கன்றதுக்காக நான் அவ்வளோ பெரிய க்ரௌடை மிஸ் பண்ணுவேனா சார்? அதெல்லாம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் சார், சும்மா கிடையாது. அந்த எங்களுக்கு மீடியால இருக்கிறவனுக்கு தான் அதோட லான்ச் ஸ்பேஸ் என்ன, ஸ்கிரீன் ஸ்பேஸ் என்னன்னு தெரியும். நான் சார் நம்மளுடைய செயல் ஒரு 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 பெரும் கூட்டத்தை வருத்தப்பட வைக்கிறதுனா நம்மளோட தர்மம் நமக்கு 100 மடங்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்துட்டு போயிடும் சார். ஒரு செயல்னால வர்ற வருத்தத்தை தீர்க்க ஒரு தர்மம் போதாதா? இதை நான் முழுக்க நம்புறேன் நான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே வினோத், நெக்ஸ்ட் வினோத் சொல்லுங்க. வினோத், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் நோட்டு. ஃபர்ஸ்ட் வீக்ல ரவீந்தர் சார நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள மோஸ்ட்லி நான் சௌந்தர்யா ஆர்மியில தான் பாக்குறேன் நான். அப்படிங்களா? Hey Sam. Hello Ravi sir. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். Good. Thank you sir. Thanks for the opportunity Sam. Bloody. Just want to start with a compliment. Compliment இல்ல, நிஜமாலே ஃபர்ஸ்ட் வீக்லாம் நீங்கள் சம்பவம் பண்ணீங்க ரவி. எஸ்பெஷலி அந்த ப்ராங்க்கு, அந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸில் அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதை வச்சு தான் 3 நாள் வாரமே ஓடிச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் வெளியே வரும்போதெல்லாம் வந்து என்னடா கேம் விளாட்ற ஒரு மனுஷனே வெளியே அமிச்சிட்டிங்க, இன்னைக்கு எப்படா போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டோம். பட் இதே மாதிரி வந்து லாஸ்ட் வீக்லேயும் போய் சம்பவம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துறாங்க.
நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராக போய் இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி சம்பவமாக இருந்திருக்கும். பட் நீங்கள் முத்துக்காக போய் விளையாடுறது வந்து கொஞ்சம் வருத்தம் தான். சார் நீங்க மறுபடியும் நீங்களும் இதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் சார். நான் முத்துக்காக இல்லை விளையாட இல்லை போகல ரெஜிஸ்டர் சார். பண்ணல. நான் சொல்றது உங்களோட இண்டிவிஜுவல் பிளே. உங்களோட இண்டிவிஜுவல் சார் பிளே நான் போய் சம்பவம் ஆக்சுவலா பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும்ன்றதான் எங்களோட இல்ல சார், எங்களோட நான் ஃபீலிங். இன்னொரு விஷயத்தையும் சாரி டு இன்டரப்ட் யூ, ஆனா இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். என்னைய பாருங்களேன், அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்னு பாருங்களேன். 7 பேரை 8 பேரையும் ஃபர்ஸ்ட் கெஸ்ட்னு கூப்பிட்டுட்டாங்க. 7 பேரை ஒரு கேரவன்லையும் உள்ள கூட்டு போறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியும் சுனிதா உட்பட நீங்க கண்டஸ்டன்ட் வெர்ஷன் 2.0 உள்ள போறீங்க, ரீப்ளேஸ் பண்றீங்கன்றத 7 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னைய நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களெல்லாம் பேரா அனுப்பிச்சிருப்பாங்க. என்னைய மட்டும்தான் கன்ஃபெஷன் ரூம் வழியா வந்திருப்பேன். மிச்சவங்க எல்லாம் மெயின் டோர் வழியா தான் வந்திருப்பாங்க. எல்லாரும் எவ்வளவு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு உள்ள அனுப்பி நான் பாட்டு ஜாலியா, நான் உண்மையிலேயே சார் நான் வெளியில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டேன். வெளியில நடக்கும்பொழுது இங்க சௌந்தர்யா சைட்ல ஒன்று நடக்குது, ஜாக்லின் சைட்ல ஒன்று நடக்குது, முத்து சைட்ல ஒன்று நடக்குது. எல்லாம் நான் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, உள்ள போய் நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், நான் வந்தது ஹாப்பியா, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப ஹாப்பியா என்ன கன்வே பண்ணுமோ அதை கன்வே பண்ணிட்டு சாயங்காலத்துல ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அப்படி ஏதோ ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்துடலான்ட்டு போனா திடீர்னு சர்க்குலர் மேல சர்க்குலரா ஒன்னொன்னா வருது. வந்துட்டு என்ன நீங்க சும்மா இருக்கீங்க, சும்மா இல்லாம என்ன அதை பண்ணி இது பண்ணா சார் நான் உண்மையிலேயே சொல்றேன், சுவாரஸ்யமா ஆடுறதுக்கு 100 வழி இருக்கு சார். ஆனா அங்க அங்க அந்த 6 பேரு 8 பேரை நீங்க பாத்தீங்கன்னா மனசே வராது சார். அதாவது எப்படின்னா, என்னைக்காவது இந்த கதவை தாண்டி போய் எங்க அப்பா அம்மாவை பாத்திர மாட்டோமா, லவ்வரை பாத்திர மாட்டோமா, சாப்பாடை பாத்திர மாட்டோமான்னு அப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஏக்கத்தோட உச்சத்துல இருக்கான். இப்ப நாம புத்திசாலின்னு காட்டுறது பைத்தியக்காரத்தனம் மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியே ஆடினாலும் இவனுங்க கேட்கறாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒன்று செஞ்சு வைப்போன்றதுக்கு நாங்க பிளான் எல்லாம் போட்டோம் சார். அதை எங்களை குத்தி விட்டது வந்து அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி நாங்களா கொடுக்க சொன்னோம். அவனுங்களே இதுல என்ன இருந்ததுன்னா, அவனுங்களே எங்களை கொலை பண்ண சொல்றாங்க. அப்புறம் நாங்க தான் கொண்டோன்னு அவனுங்களே காட்டியும் கொடுத்துட்றானுங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் வச்சிருந்தேன் பாருங்க ஒரு டீமு, எக்ஸ்ட்ராடினரி. போய் நான் ஒண்ணு செய்ய சொன்னா என்னைய ஒண்ணு செஞ்சுட்டு வந்துச்சுங்க பாருங்க. சண்டே என்னைய வச்சு செய் எனக்கு பாதி நேரம் இல்ல அதுக்கப்புறமா எங்களுக்கு புரிஞ்சுது. அப்புறமா பாவம் உங்களே விக்டிம் ஆகிட்டாங்க, உங்களே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்க போகும்போது சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் வீக் விளையாடுறதுக்கும் ரெண்டு வீக் போகும்போதே வந்து நீங்க தனியா செஞ்சிருந்தீங்கன்னா எல்லாரையுமே சூப்பரா இருந்திருக்கும்ன்றதான் எங்களோட ஃபீலிங். பட் ஆனா ஆக்சுவலா நான் போனதுல ஒரு மோட்டோ இருந்தது சார். எனக்கு ஒரு ஆசை இருந்தது சார். என்னன்னா அதுக்கு டைம் இருக்க பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னன்னா எனக்கு முத்துவோட ஒரு கேம் விளையாடணும்னு இருந்தது. ஏன்னா எனக்கு திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நான் கடைசி வரைக்கும் ஆடலன்ற ஒரு ரிக்ரெட் என்கிட்ட இருந்தது. ஸோ முத்துவோட ஒரு கேம் வச்சிருந்தேன். அந்த கேம் விளையாண்டா முத்து எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான் அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக ஒரு கேம் வச்சிருந்தேன். முத்துக்கு வச்சிருந்த கேமை விட எனக்கு வச்சிருந்த ஸ்கெட்ச் தெரிஞ்சவன ஆஹா இந்த ஆட்டத்துக்கு வரலன்ட்டு நான் பேக் அடிச்சேன். குட் சார், குட் சார். சார் ஐ ஹேட் 2 questions for you. ஒன்னு, the quality of show, standard of show, caliber of show எதுனாலும் வச்சுக்கலாம். அதாவது இது ஒரு காமன் பீப்புளுக்கான கொஸ்டின். இப்போ 2 சீசன் முன்னாடி வந்து பாட்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக சொன்னாங்க. பாட்ஸ் வச்சு ஓட்டு போட்டாங்க. அது ஹவு ஃபேக்ட், இது முடியாது, அதெல்லாம் வேற தாண்டி பாட்ஸ் வச்சு விளையாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சு வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த சீசனில் வந்து நெகட்டிவ் பிஆர் வச்சு வின் பண்ணிட்டாங்க, இல்லை நெகட்டிவ் பிஆர் அதனால தான் இன்னொருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கண்டஸ்டன்ஸ் பண்ணல, இதெல்லாம் வந்து மேக்கர்ஸ் பண்ணல, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பண்ணுது. எக்ஸ்டர்னலாக ஒருத்தங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இப்படி பேசணும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கொஸ்டின் என்னன்னா, அடுத்த சீசன்ஸ்லாம் எப்படி போகுது? அதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் போயிட்டு ஒரு எஃபர்ட் போடுறாங்க, அவங்க கேம் விளையாடுறாங்க, மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, மேனிபுலேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம், அது அவங்களோட எஃபர்ட். பட் இவங்க எஃபர்ட்டையும் தாண்டி ஒருத்தங்க கேம் விளையாடுறதையும் தாண்டி வெளியிலேருந்து ஒருத்தங்க கேம் விளையாடுறானுங்க. இது எங்கே போயிட்டுருக்கு? அதாவது ஒரு சீசனாக வேறு லெவல் போயிட்டுருக்கு. பிஆர், அதாவது என்னது பாட்ஸ்னானுங்க, அப்புறம் பிஆர்னானுங்க, இப்போ நெகட்டிவ் பிஆர்னானுங்க, அடுத்த வருஷம் என்ன சொல்ல போகிறானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து மேக்கர்ஸு, கண்டஸ்டன்ஸ் எஃபர்ட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபோர்ஸ் காமன் பீப்புள் நான் சொல்கிறது வந்து 1 hour ஷோ பார்க்குறவங்க, அதாவது 24/7 பார்க்காதவங்க, நிறைய ரிவ்யூஸ் கேட்காதவங்க, அவங்க அழகாக போயிட்டு வரும்போதே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிவியில் போடுறானுங்க,
பிஆரால தான் வந்து முத்துக்கு அதிகமாகிடுச்சு, நெகட்டிவ் பிஆரால தான் சௌந்தர்யாவுக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஐயோ இப்படி ஒன்று இருக்கோ, இப்படி ஒன்று இருக்கோ, அதனால சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு மாறவங்களாம் நிறைய இருக்காங்க. மை கொஸ்டின் இஸ் வேர் இஸ் இஸ் ஷோ கோயிங்? அடுத்ததுலாம் வந்து இவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்லாம் எப்படி உள்ளே வந்து இந்த கேமை ஸ்பாயில் பண்ண போகிறாங்க? குவாலிட்டி ஆஃப் ஷோ கேவலமாக போயிட்டுருக்கு. இது எப்படி சரியாக போகுது? இது எப்படி இதோட எவ்வளோ கேவலமாக போகுதுன்றது எனக்கு தெரியல. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் தட்? செகண்ட்லி கொஸ்டின் இஸ் அபவுட் தி ஹோஸ்ட். கமல் நல்லவர், விஜய் சேதுபதி மோசமாக பண்ணாருன்னு சொல்ல வரல. பட் அவ்வளோவா தி பார்ஷாலிட்டி விச் ஷோட் ஆன் தி வீக்கெண்ட், ஒரு சில கண்டஸ்டன்ஸுக்கு வந்து ப்ரிவிலேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும், இல்லை சில கண்டஸ்டன்ஸை வந்து ஈஸியாக புட் டவுன் பண்ணதும், இது எவ்வளோ ஒரு ஹோஸ்ட் பண்ணலாமா? இது அவரோட ஓன் இண்டிவிஜுவல் கேரக்டர் வெளியே வந்துச்சா, இல்லை வந்து இது வந்து மேக்கர்ஸோட டைரக்ஷனான்னு எங்களுக்கு தெரியல. அது எனக்கு ஜென்யூனாக ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி இப்படி சூப்பராக பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு ஒரு சில கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து தீபக் சார் நீங்கள் சொல்லுங்கள், மஞ்சரி மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க புக்கு படிக்கிறவங்கெல்லாம் புத்திசாலி ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு, ராணவ் உனக்கு பேசவே வரல, அருண் உங்கள் சட்டம் நல்லா இருந்தது, எஃபர்ட் போட்ட சௌந்தர்யா வந்து நீ க்யூட்டாகவே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து புட் டவுன் பண்ணிகிட்டே இருந்தாங்க சீசன் ஃபுல்லாகவே. ஒரு சில கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும் இவ்வளோ ப்ரிவிலேஜான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இன்னொரு சில கண்டஸ்டன்ஸுக்கு வந்து அவங்க எஃபர்ட் போட்டதை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பேச வரல, பேச தெரியல, இல்லை க்யூட்டாக இருந்த, ஹேர் ஃபில் பண்ண, இல்லை கவுண்டர் கொடுத்து மேலே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டே பேசலாமா? ஒரு ஷோ மேக்கர்ஸே பேசலாமா? அது வந்து எவ்வளோ ஜட்ஜ்மெண்டெல்லாம் போகுது மக்களுக்கு. ஸோ about the show வினோத் and ப்ரோ the host, these are my two வினோத் ப்ரோ டு questions. ஆட் அ பாயிண்ட், இதுல வந்து தீபக்கை வந்து ரொம்ப நேற்று லாஸ்ட் மினிட் கூட வந்து சார் நீங்க சூப்பர் சார், உங்க ஃபேன் சார் செம்ம அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ஒருத்தர் மட்டும் பண்ண மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். So, இன்னொரு பாயிண்ட் இவங்க பேசினதோட ஆட் பண்றேன். பிஆர்ன்ற டாபிக் வந்து லைக் இந்த ஷோ ஒரு டேபு ஆயிடுச்சு. அது வச்சுக்கவங்க எல்லாம் ரொம்ப தப்பானவங்கன்ற மாதிரியும், வச்சுக்கிட்டு இருக்கவங்க நடிச்சு எனக்கு இல்லைன்னு சொல்லி நடிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரியும் ஒரு போர்ட்ரேல் ஆகுது. பட் இந்த சீசன்ல வந்து முத்து, ஜாக் எல்லார்கிட்டயுமே பிஆர் அவுட் சைடும் இருந்துச்சு. லைக் ஆன் த ஹோல் எல்லாருக்கும் இருக்கு. பட் சௌந்தர்யா எக்ஸெப்ட் பண்ணனால அந்த வேரியேஷன் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் கொடுத்ததும், இப்போ நெக்ஸ்ட் சீசன் அதோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதும் தான். இப்போ இந்த கேள்விக்கு வந்து ஐ மீன் I'll answer both the questions, பட் பொதுவாகவே உங்களுக்கு பிஆரோட அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருக்கா, இல்லை யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஆர் என்னன்னு? ஏன்னா பிஆர் இல்லாத ஒரு சினிமா செலிபிரிட்டி இருக்க முடியாது. பிஆர்னு ஒரு சினிமா செலிபிரிட்டிக்கு டெஃபினட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. பிஆர் ஏஜென்சிஸ் தான் ஒரு சினிமா செலிபிரிட்டிக்கு தேவையில்லாத ஒன்று. பிஆர் செலிபிரிட்டிக்கு ஒரு பிஆர் இருக்கிறது வேற, செலிபிரிட்டிக்கு ஒரு பிஆர் இருக்கிறது வேற, செலிபிரிட்டி ஏஜென்சிஸ் இருக்கிறதுன்றது வேற. ஆனால் இது ரெண்டுமே இந்த ஷோக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. காரணம் என்னன்னா, எல்லா செலிபிரிட்டிக்குமே டெக்னிக்கலி தன்னை எப்படி விளம்பரப்படுத்திக்கிறதுன்றதுல ஒரு பெரிய முனைப்பான அறிவு இந்த கேம் ஷோக்கு இது எவ்வளவு முக்கியம்ன்ற அந்த முனைப்பு கிடையாது. ஸோ இந்த ஹேண்ட்லர்ஸ்ன்றவங்க தான் ஏஜென்சியோடைய அந்த ஹையரார்க்கியில் உள்ள வராங்க. ஸோ பிஆர்ன்றது எதுக்கு தேவைப்படுதுன்னா, உங்களுடைய நிகழ்வுகள், அதாவது மொத்தம் 24 கண்டஸ்டன்ஸ் ஆடுற இதில் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா மொத்தம் 106 நாளில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வரும். ஒரு இப்போ இருக்கிற ஒரு டிஜிட்டல் எரால அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸை மேக்சிமம் அவங்களுடைய அற்புதமான விளையாட்டை ஷோகேஸ் பண்ணி எக்ஸிபிஷன் மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஃபோரம் ஆஃப் பேஜஸ், அதிக வால்யூம் ஆஃப் பீப்புள் சர்க்குலேட் ஆகிக்கக்கூடிய பேஜஸையோ, இல்லை தன்னுடைய பர்சனல் ஹேண்ட்லர்ஸ் வித் ஃபாலோயர்ஸ் இருக்கிற பேஜஸையோ, அவங்களுடைய நிகழ்வுகளை திருப்பி மக்களுடைய கண் பார்வைக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிற அந்த ஆக்டிவிட்டி தான் பிரதான பிஆர் ஆக்டிவிட்டி. இது இந்த கேமுக்கு லாஃபுல், இது அன்லாஃபுல் கிடையாது. இது தாராளமாக பண்ணலாம், இது தப்பு கிடையாது. இது பிஆர் ஆக்டிவிட்டிக்குள்ள வராது. எது பிஆர் பண்ணக்கூடாத ஆக்டிவிட்டினா, இப்போ நான் ரவீந்தர், நான் முத்துக்குமரனுடைய பிஆர் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகி முத்துக்குமரன் ஷோக்கு ஷோ வெயிட்டேஜ் ஆஃப் அடுத்தடுத்த லெவல் அந்த இடத்துல அவருடைய ஸ்கோரிங் பாயிண்ட் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஏஜென்சியை வச்சு
இப்போ நீங்க உங்க பேஜஸ்ல முத்துக்குமரனை பத்தி தப்பா போட்டு அவனுடைய நெகட்டிவ் நீங்க வந்து பெருசாக்குங்க அப்படின்னு சொன்னா அதுதான் இன்ஃப்ளூயன்சிங் த பிஆர் வித் டிஃபேமிங் த கண்டஸ்டன்ட். இது நெகட்டிவ் பிஆர்ன்னு சொல்லக்கூடிய சோ கால்டு அந்த டெர்மினாலஜி. பட் ஆக்சுவலா இது என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு கண்டஸ்டன்ட் மேல இருக்கிற நெகட்டிவ் தாட். இது அந்த கண்டஸ்டன்டே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த கண்டஸ்டன்ட் மீத அதிக விருப்பம் கொண்டவங்க அவங்க அந்த கண்டஸ்டன்ட்கே தெரியாம பண்ற விதம் ஒண்ணு, இல்ல நேச்சுரலாவே ஒரு ஃபேனுக்கு இன்னொரு ஃபேண்டம் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு டூலாவும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது கண்டஸ்டன்ஸோட நாலேஜுக்கு வராது. ஏன்னா இது வர்ற ஸ்பேஸ் அளவுக்கு வர்றதுக்கு மினிமம் 30-40 நாள் அந்த கண்டஸ்டன்ட் மேல ஒரு அபிப்பிராயம் வரணும். இல்லைன்னா பிகினிங் ஆஃப் த ஃபேஸ்லயே வந்து ஒரு பிஆருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற வேலை வரைக்கும் அந்த பிளேயர் வந்து ஒன்றும் பெருசா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க கேமை. மினிமம் குறைஞ்சது ஒரு 25 நாளுக்குள்ள எந்த பிளேயராலையும் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது. அன்லஸ் ரீசென்ட்லி நான் பிரதீப்போட கேம்ல தான் நான் அதை பார்த்தேன். மேபி இந்த சீசன்ல நான் ஒரு 1-2 பேர் சொல்லுவேன், நான் என்னையும் உட்பட சொல்லிப்பேன். ஆனா அதெல்லாம் கூட ஒரு பிஆர் இன்ஃப்ளூயன்சிங் கிரவுண்டு வர்ற லெவலுக்கு ஒரு மினிமல் டேஸ் வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும். இப்படி இருக்கும் பொழுது இந்த சீசன்ல பிஆரோடைய பெர்ஸ்பெக்டிவ் அவங்க அதிகமா சொன்னாங்கன்னா அது வந்து அப்சல்யூட் ஃபெயிலியர். காரணம் என்னன்னா இனி வரும் சீசன்கள்ல இதை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா கம்போஸ்டா பிஆர் வச்சுக்காம எந்த பிளேயரும் உள்ள போவே மாட்டான். அந்த பிஆரை டிக்ளேர் பண்ணிட்டே போறதா தான் இனிமேல் இருக்க சீசன்ல மேக்கர்ஸ் கிட்டையும் ஒரு கிளாரிட்டி. ஏன்னா எப்போ உள்ள அதோட ஆக்டிவிட்டியை பேச ஆரம்பிச்சாங்களோ பிஆர் அப்படின்ற அந்த சோ கால்டு பிஆர் who can influence the vote only at the time of coming to the finale என்னவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், எல்லா நிகழ்வுகளும் கொலாப் பண்ணி பெஸ்ட் மூமெண்ட்ஸை காமிச்சு பெஸ்ட் சக்ஸஸ் ரேட் ஆஃப் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ட்ராக் ரெக்கார்டை காமிச்சு இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து போஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய கிரவுண்ட் ஆஃப் ஆன் த ஹோல் பார்க்கும் பொழுது மற்றவங்கள விட கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அவங்களுடைய பிஆர் எப்படி கடைசியாக பேக்கேஜ் பண்ணி அதை ஓட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தர்றாங்களோ அதுதான் இட்ஸ் அகைன் ஸ்ட்ராங்கஸ்ட் பிஆர் ஒர்க் அப்படின்னு சொல்றது. பட் அகைன் ஒன்றும் இல்லாத ஒருத்தங்கிட்ட நான் இப்போ போய் 10 லட்ச ரூபா கொடுத்து இவனை வந்து டாப் எண்டுக்கு வரைக்கும் வான்னு சொன்னால் 100% இஸ் இம்பாசிபிள். அது எந்த பிஆராலையும் பண்ணவே முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலி சட்டியில் இருந்ததான் அகப்பையில். அதனால அது ப்ராக்டிக்கல் இம்பாசிபிலிட்டி தான். இது நெக்ஸ்ட் சீசன்ல தொடருமான்னு கேட்டா நீங்க இப்பவே மைண்ட் செட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒன்று கன்வெர்ட் ஆயிக்கோங்க. பேசுற நீங்க மொத்தமாவே டிஜிட்டல் யூடியூப் சோஷியல் ஃபோரம் எதா இருந்தாலும் 20%லேருந்து 25% தான் உங்க க்ரௌடு. மிச்ச 75% இது என்னன்னே தெரியாம ஃபோன்ல ரொம்ப வெறும் குறுகிய நாலேஜோட அதை ஓட்டு போட்டு இந்த இவ்வளவு வேஸ்ட் டிஜிட்டல் டாக்கை வந்து எந்த ஒரு இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் டாக்கு இந்த மாதிரியான ஐடியா ஆஃப் யூனோ பிரெயின் ஸ்டார்மிங் ஆர் ரீசனிங் த ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயம் இல்லாமல் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தங்க டிசைட் பண்ணி பேசி முடிவு பண்ணி ஓட்டு போடுற அந்த பெரும்பாலான க்ரௌடு இதனால என்னைக்குமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ அடுத்த சீசனுக்கும் டிஜிட்டலுக்கு இது ஒரு தின்ற ஒரு நியூஸாக தான் வருமே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஒரு டாபுவா இருக்குன்னா அது மேக்கர்ஸ் பண்ற ஒரு இன்டெலிஜென்ட் பிளான். மேக்கர்ஸ் 100% இதை உங்களுக்குள்ள விதைச்சு உங்களை பேச வச்சு இதையே டாஸ்க்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வர வச்சு அதை மறுபடியும் பேச வச்சு டிஜிட்டல்ல ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் ஆஃப் நாய்ஸை கிரியேட் பண்ணி இம்பேக்டை பெருசா காமிக்கிறதுக்காகத்தான் விச் ரியலி தட் வில் ஹெல்ப் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்கிங் அவுட் ஆன் த டிஆர்பி லெவல் ஆஃப் த ஷோ. இதுக்காகவே அவங்க ஒன்று பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்பான்சர்ஸை ஈர்க்கிறதுக்கு டிஜிட்டல் நாய்ஸை ஸ்பான்சர்ஸ்க்கு யார் வேணும்? பப்ளிக் மீடியம் ஐ மீன் ரீச் பண்ணுறதுக்கு முதல்ல டிஜிட்டல் மீடியமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் எல்லா விதமான ரிலேட்டிவ் ப்ராடக்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியான பீப்புளோடைய பப்ளிக் என்கேஷன் லெவல் எந்தெந்த கிரவுண்டில் இருக்கோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களே தூண்டி விடுவாங்க. அதுக்கு நாமளும் we will become a prey. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு நீங்க பெருசா டேக்லைன் பண்ணி அதை பெருசாக்க விடாம பாத்துக்கிட்டீங்கனாலே ஆமா பிஆர் தானே, ஆமா வச்சுக்கிட்டோம் என்ன இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ஆமா பிஆர் இருக்குங்க வச்சுக்கிட்டோம் என்ன பண்ணுவீங்க? நீங்க பிஆர் வச்சதுனால ஜெயிச்சிங்க. ஓ அப்படியா பிஆர் தான் வச்சுக்கிட்டோம் ஜெயிச்சிட்டோம். அப்ப நான்
அப்போ அடுத்த தடவை கண்டஸ்டண்டா நீ ஆகிட்டல நீ ஜெயிச்சிருவியான்னு கேட்டா பிஆர் வச்சா ஜெயிச்சிட முடியும்னா இது யார் வேணாலும் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாமே. இது புரியறதுக்குன்னு ஒரு 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 லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வரும். அது அடுத்தடுத்த சீசன்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ 4வது சீசன்ல ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சது, 8வது சீசன்ல இன்னாருன்னு பேசுற அளவுக்கு வந்தது. இன்னும் 2 சீசனுக்கு அப்புறம் பிஆருக்குலாம் மரியாதையே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு டாக்குக்கு. ஸோ யூ டோன்ட் எவர் ஃபீல் பேட் ஃபார் ஆர் don't take it too much to the head. PR things will never work out for the ideal efficiency of the person for the victory. அது எஃபிஷியன்டா இருக்கானான்னு பப்ளிக்கு எக்ஸ்போஸ் ஆகி பப்ளிக்கு ஒரு மனதான கருத்து வர வரைக்கும் this will not work out. So digital crowd is not sufficient enough to make this PR thing to the biggest என்னமோ ஒரு பெரிய அச்சீவபிள் ஜோன் அப்படின்ற இம்பாக்ட்லாம் டிவி ஆடியன்ஸ் முன்னாடி நிற்கவே நிற்காது. செகண்ட், ஹோஸ்ட். It's tough call actually. He needs to have a lot of post. நான் இப்போ நேராக போய் பார்த்து பேச தான் போகிறேன் சார்கிட்ட. போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் த ஷோ ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி அவரையவே செல்ஃப் ரிவ்யூ பண்ணி அவருக்கான அசஸ்மெண்ட்ல இருந்து இந்த கேமோட அசஸ்மெண்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்னப்பிங் இஸ் இன் அ வே வாட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட் ஆன் த பப்ளிக். இஃப் to make somebody happy or if sponsor wants to do that could agitate, இது எல்லாமே தெளிவுபட புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆக்சுவலாக ஷோவில் ஒரு அழகான ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருப்பார். அடுத்த சீசன்லேருந்து சேனல் ப்ராடக்டாக இருந்தால் கூட ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ்ட்டை கொடுத்து ரெக்ரூட் பண்ணி அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி உள்ளே விடலாம் அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்லும் பொழுது ஓகே. ஏன்னா சில பேர் ஈஸியாக சொல்லிடுறாங்க இவங்க சேனல் ப்ராடக்ட். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சு சொல்லலாம் 13 ப்ராடக்ட், ஐ திங்க் 13-14 ப்ராடக்ட் வந்து ஹோம் ப்ராடக்ட். அதனால அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி ஒரு மாதிரி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பப்ளிக்கு முதலையே மைண்ட் செட்டில் அவங்க ப்ராடக்ட்டு இருந்தால் கூட அவங்க ரொம்ப ஈஸியாக வரல அப்படின்ற லெவலுக்கு இதை கொண்டு வந்தாங்கன்னா தட் வில் பி ஈவன் மோர் நைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்டோடைய ஹோம்ஒர்க் எப்படி இருக்குன்னா அடுத்த சீசன் இந்த ப்ரோமோ பண்ண அந்த ஒரு மேட்டர் இருக்குல்ல அதை தாண்டி அவர் ஓன் மெச்சூரிட்டியில் இந்த கேமை புரிஞ்சுக்கிட்ட அந்த லெவலான கேம், அதாவது not to compare with legendary Kamal sir, but the way how he understands the game, how he treats the people, how he makes his own identity for the game also should help every individual players should have one mindset. Kamal sir கிட்ட பண்ணும்பொழுது இந்த ஒரு வார்த்தை வேணா கமல் சார் இன்னாருக்கு ஃபேவரட்னு கூட ஏதோ ஒரு இடத்துல கை காமிச்சு சொல்லிடலாம். ஆனா இன்னாரை வெறுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பிளேயரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவர் ஒரு கேம் ஆடினார் ஹோஸ்டா. அந்த விஷயம் விஜய் சேதுபதி சார் பண்ணணும். இங்க ஒருத்தங்க ஈஸியா அதாவது விஜய் சேதுபதி சாருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து சொல்ற லெவலுக்கு அவர் ஹோஸ்ட் பண்ணவே கூடாது. சார் ஒரே நிமிஷம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். இப்போ உங்களை ஒருத்தர் ட்வீட் போட்டு டேக் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பாரு. அதாவது இப்போ நம்ம ஸ்பேஸ்ல இருக்க ஹோஸ்ட் போட்ட போஸ்ட்டுக்கு அந்த போஸ்ட் வந்து தப்புன்னு சொல்லி அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க. அவங்க போட்டதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் பண்டம்ல இருந்து ஒருத்தர் அப்துல்னு சொல்லிட்டு அவங்களை பர்சனலா அபியூஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டாரு. அதாவது எப்பன்னா முத்து டைட்டில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு இது ஸ்பாய்லர் வந்த உடனே இப்படி போட்டதுனால அவங்க அந்த கோவத்துல அந்த ட்வீட் போட்டாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பர்சனல் அஜெண்டாக்கு யூஸ் பண்றாங்க. அது வந்து ஆக்சுவலா டிலீட் பண்ணப்பட்ட ட்வீட். அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இப்போ நீங்க கூட ரீப்ளே பண்ணிருப்பீங்க. ஓகே. அது நான் ஏன் சொன்னேன்னா நான் வந்து அதோட பர்சனல் விட்னஸ். அங்க நடக்கும் போது நான் இருந்தேன். நான் அதை பண்ணும் போதும் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப தப்பா தெரிஞ்சுது. இது பண்ணிருக்கவே கூடாதுன்னு. சரி, ஒரே ஒரு விஷயம்தான், உங்களால கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த வன்மம் கண்டினியூ பண்ண முடியுதுன்னா பிரச்சனை கேம்ல இல்ல, பிரச்சனை கேம் விளையாண்டவங்க மேல இல்ல, பிரச்சனை பாக்குறவங்க மேலதான் இருக்கு. அதுதான் சார் இன்னைக்கு காலையில கூட ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க எங்க பேர்லாம் யூஸ் பண்ணி. அங்கேயும் போய் அதுதான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் இல்லைன்னா என்ன பண்றது, நம்ம நீங்க சொன்ன மாதிரி தான் கண்டுக்காம கடந்து போக வேண்டியதுதான். இல்ல இன்னொரு விதமாவும் நான் பெருசா பாக்குற இன்னொரு ரொம்ப
எப்படி சொல்றது, இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, ஒரு கேம் முடியும் பொழுது உங்களால ஏன் அந்த கேம் வரைபடத்தை உங்களால க்ளோஸ் பண்ணிக்க முடியலன்னு சில பேர் மேல எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆக்சுவலா நான் தனியா அடுத்தது கால் பண்ணி பேசுவேன்னு வைங்க. இப்போ இமாதாவே இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒரு சார் ரிவ்யூன்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிவ்யூன்னு வந்துட்டாரு. ரிவ்யூவர்ஸா பேசும்பொழுது கண்டிப்பா நிச்சயமா நம்ம பேசுற பேச்சு ஒரு முடிவறைக்கு கொண்டு நேரா போகும்போது யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஃபேவராகவும் மற்றவங்களுக்கு இல்லாமல் அது பயாஸ்டா இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அதன் மீது விமர்சனங்கள் வரதான் செய்யும். இப்போ இருக்கிற டிஜிட்டல் இது கைண்ட் ஆஃப் அ கிரவுண்டில் அதை கம்பேர் பண்ணியோ, அதை இழுத்தோ, இல்லை அதை தப்பு பண்ணியோ, இல்லை அதை ஃபன் பண்ணியோ, ட்ரால் பண்ணியோ ஏதோ ஒன்று பேச தான் செய்வாங்க. பட் வென் யூ ஷுட் ஹாவ் ஒன் ஸ்ட்ராங் மைண்ட். நீங்கள் அந்த மாதிரி பேசுகிற யாருக்கும், ஆப்போசிஷன்லேருந்து பேசுகிற யாருக்குமே கவுண்டரோ இல்லை அவங்களுடைய கருத்துக்களுக்கோ அஃபென்சிவாக போவே கூடாது. அதுக்கு பிரதான ரூல், யூ ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். வென் யூ ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட், அதை ரொம்ப லாஃபுல்லாக ஒருத்தங்க மேலே பிரியத்தில் கோவப்பட்டாலும் சரி, அன்பை காட்டினாலும் சரி, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுற மக்கள்கிட்ட என்றைக்குமே உரசக்கூடாது. அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க. நீங்கள் ரிவ்யூவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிவ்யூ மேலே அவங்க கருத்துக்கள் சொல்கிறாங்க, கோவப்படுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா நீங்கள் திருப்பி ரிட்டாலியேட் ஆகுறதோ, இல்லை அதுக்கு பதில் சொல்கிறது, இதை நான் ஜோ, இமாத் நிறையா பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் கேட்டுட்டு சைலண்ட்டாக போயிடணும். ஓகே அப்படியா, ஓகே ஃபைன், நல்லா இருக்கா, சந்தோஷம், ஹாப்பி. நல்லா இல்லையா, ஓகே, டபுள் ஹாப்பி. ஆனால் our job is what we do and they will rate it one time. நீங்கள் அப்போ நல்லா பண்ணீங்க, இப்போ பண்ண நல்லாவே இல்லை, இப்போல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, உங்களை விட அவங்களது தான் நல்லா இருக்குது, இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. நமக்கான மேட்ரு நல்லா இருக்குன்னா நமக்கான பேமெண்ட்லேயே தெரிஞ்சு போயிடும். ஓகே ஓகே சார்.